Hi everyone, welcome to the Vish Academy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஜூட் பேக் சீரீஸ்ல காயின் பர்ஸ்லயே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல டிஃப்ரெண்ட் சைஸ்ல பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட் வேணுமோ அதை விட டபுளாக அதோட அகலத்தை வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கரெக்டாக ஒரு செவ்வக அளவில் உள்ள பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் கார்னரில் இருக்கக்கூடிய எல்லா பீசஸையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த பீஸ் வந்து நீட்டாக கிடச்சிரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு பர்ஸ் மாடல் தான். பட் அதோட ஃபினிஷிங் வைஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உள்ள பீசஸ் நம்ம பண்ணுறப்போ நமக்கு அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வச்சு நம்ம சேல் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு நான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். எப்படி நம்ம இப்போ ஸ்டிப்பு வந்து மாற்றி வச்சுருப்பேன். ரெண்டு ரைட் சைடும் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகிருக்கும். அதே மாதிரி அனதர் ஒன் சைடையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கக்கூடிய பார்ட்டை கரெக்டாக லைட்டாக வந்து நாச் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சென்டரில் வந்து ஜிப்பு வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இதில் ஒரு மடிப்பு அப்படின்றது தான் மெயினான ஒரு விஷயம். இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் பார்த்து மடிப்போம். அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு வந்து ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி வைக்க போகிறேன். இதை காயின் பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீ செயின் ஹோல்டர் மாதிரியும் நம்ம அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஃபோராக மடித்து அதை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அழகாக இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடச்சிரும். இதை வந்து நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு ஹேண்டில் டைப்பில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதோட சைடில் வந்து உள்பக்கமாக வைக்கணும். ஜஸ்ட்டு நம்மளுக்கு வெளிப்பக்கம் இந்த மாதிரி வரும். உள்பக்கமாக வச்சுட்டு இதை நான் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஃபோல்டு பண்ணிக்கிறேன், சென்டர் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் ஸ்டிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட காயின் பர்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்கிறத வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு காயின் பர்ஸ் வந்து ரெடி ஆயிரும். சைடில் உங்களுக்கு ஒரு பேஸும் இருக்கும். ஒரு 4 இன்ச்சஸ் வரைக்கும் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு அழகாக அதில் ஒரு ஸ்பேஸும் இருக்கும். நீங்கள் நிறைய காயின்ஸ் இல்லை நிறைய திங்ஸ் வந்து ஹோல்டு பண்ணலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பேஸ் வந்திருக்கு அப்படின்னு. இது ரொம்பவே சிம்பிளாக நான் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மினிட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்னா அந்த அளவுக்குள்ள டைம் தான் இருக்கும். நம்ம ஒன்ஸ் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம்னாலே போதும், நம்மளோட அழகான காயின் பர்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி கீ ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹெட்செட்டை வைக்கிறதுக்கு, பென்ட்ரைவ் ஹேண்டில் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம், இம்பார்ட்டன்ட் திங் வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.